அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலகம் முழுக்க பெரும்பாலான பேரை ஈர்த்த விளையாட்டு அப்படின்னா அது வெளிநாடுகள் மேல் நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலை தான் சொல்கிறாங்க. கால்பந்து. மேலை நாடுகளுக்கு கால்பந்து ரசிகர்கள் ஏராளம், கால்பந்து காதலர்கள் ஏராளம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது அப்படின்னா எல்லாமே பிடிச்சிருக்குது. ஆனால் கிரிக்கெட் தான் அவங்களுக்கு இதயம் கவர்ந்த விளையாட்டு. கிரிக்கெட்டுக்கு முன்னால் இவங்களே க்ளீன் போல்ட் ஆயிட்டாங்க. அது விளையாடுறாங்களோ இல்லையோ, கண்ணால் பார்த்தே சந்தோஷப்படுறது அப்படின்னா நம்ம இந்தியர்கள், அதுவும் இந்திய இளைஞர்களுக்கு மிகவும் பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட். நான் ஏன் இவ்வளோ பெருசாக கிரிக்கெட்டை பற்றி ஒரு முன்னுரை சொல்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவே கொஞ்சம் பிரச்சனையாகவும் ஆயிடுது அப்பப்போ. பொதுவாக செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும், அதில் இந்தியாவும் ஆடுது அப்படின்னா, ஒருவேளை இந்தியா அதில் தோற்று போச்சு அப்படின்னு வைங்க, அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ரசிகர்கள், அந்த விளையாடின அந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டு வாசலுக்கு போய் தகராறு பண்ணாங்கன்னெலாம் செய்தித்தாளில் படிக்கிறோம். அவங்க வெளிநாட்டிலிருந்து நம்ம விமான நிலையத்தில் இங்கே இறங்குறப்பவே அவங்களுக்கு எதிரான கோஷங்களை எல்லாம் எழுப்புகிறார்கள்னுலாம் படிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. செய்தித்தாளில் ஒரு செய்தி படிக்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா, விளையாட்டு முடிஞ்சு அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளில வர்றப்போ சில ரசிகர்கள் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறாங்க. என்னென்னா, அவர் எதிர்பார்த்த அந்த அணி ஜெயிக்கலன்ற வருத்தத்தில் அவர் வராரு. அது இயல்பு தான். அவர் அதுக்கு தான் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆசையாக ஆவலோட கடைசி வரைக்கும் வந்திருக்கிறார். நகத்தை கடிச்சிக்கிட்டு எட்ஜ் ஆஃப் த சீட்டும்பாங்களே, அது மாதிரி நாற்காலியின் நுனியில் அமர்ந்து அந்த விளையாட்டை ரசிச்சிருக்கிறார். தோற்று போச்சு அப்படின்றப்போ இவரால் தாங்க முடியல. அப்போ பின்னால் வந்த 2 பேர் அவங்களுடைய அந்த 2 வீலரை எடுக்கிறப்போ இவருக்கு பிடிச்ச, இவர் எதிர்பார்த்த அந்த விளையாட்டு வீரரை பற்றி ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அது இவருக்கு தாங்கலை. இவர் அந்த விளையாட்டு வீரருடைய தீவிரமான ஃபேனட்டிக் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் அந்த ஃபேன்கிற வார்த்தை. ஃபேனட்டிக்னாலே வெறி பிடித்த அப்படின்னு பொருள் இல்லையா? அப்போ ரொம்ப தீவிரமான ரசிகராக இருந்து இவர் யாருக்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தாரோ அவர் இன்றைக்கி சரியாக அடிக்கலைன்ற வருத்தத்தில் இருந்தப்போ அவரை பற்றி இன்னொருத்தர் ரொம்ப மட்டமாக சொல்கிறது இவருக்கு தாங்கலை. தனக்கு பிடிச்ச சினிமா ஹீரோவை பற்றி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கொச்சையாக சொன்னால் தாங்காது. உடனே இவங்களுக்கு அவங்க பேரில் விரோதமாக பார்ப்பார். இவர் பேரில் அவர் உடனே அங்கிருந்து வந்து அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து இவர் அடிக்க அவர் திரும்ப இவர் அடிக்க, அது காயமாகி மருத்துவமனையில் போய் சேர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வேடிக்கையாக இல்லைங்க? ஒரு விளையாட்டுன்னு எப்பா அவங்களே விளையாடிட்டு அவங்க மூட்டை கட்டிட்டு ஊர் போய் சேர்ந்துட்டாங்க. உண்மையிலேயே எந்த அணி தோற்று போச்சோ அந்த அணியினுடைய கேப்டனுக்கு தான் அவங்க பேரில் கோவம் வரணும், இல்லை அந்த கோச்சுக்கு கோவம் வரணும். கோச்சுக்கு வர வேண்டிய கோவம் இவர் கோச்சிக்கிட்டு வெளியில் வர இவர் மாதிரியான இன்னொரு ரசிகர் பேரில் சண்டை போடுவதை போல மூடத்தனமான ஒரு கோபம் ஒன்று உண்டா? கோபமே மூடத்தனம் தான். அப்படி இருக்கிறப்போ மூடத்தனமான ஒரு கோபம் தேவையில்லாமல் அவர்கிட்ட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்காக ஒரு விளையாட்டு என்பது விளையாட்டு வினையாகும் அப்படின்னு சொல்லுவாங்களே பெரியவங்க. நிஜமாலுமே யாரோ ஒருத்தருடைய விளையாட்டு இவங்களுக்கு வினையாகி போச்சு. எது எதற்கு கோபப்பட வேண்டும், எது எதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற தெளிவு நமக்குள்ளே வேணும். நீங்கள் பாருங்கள், நம்ம பசங்க இளைஞர்கள் விளையாட்டை ஏதோ ஒரு வாழ்க்கை மாதிரி எடுத்துக்கிறான். வாழ்க்கையை ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறான். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவது, எதிர்காலத்துக்கு என்னென்ன திறமைகள் தனக்கு தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான படிப்பில் நல்ல மார்க் வாங்கிறது, வேலைக்கு போகிறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் தேவையான தகுதிகளை வர வச்சுக்கிறது இல்லை. வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான். இப்போ வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கிறான். விளையாட்டை வாழ்க்கை மாதிரி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறான். யாரோ ஒரு மேட்ச்சில் யாரோ ஒருத்தர் சிக்ஸர் அடிப்பாங்க, யாரோ ஒருத்தர் பவுண்ட்ரி அடிப்பாங்க, போல்டு ஆவாங்க, டக் அடிப்பாங்க.
கிரிக்கெட் விளையாட்டுனாலே அப்படி தான் முன்ன பின்ன தான் இருக்கும். இதை பெருசாக எடுத்துக்கிட்டு நீ எப்படி அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம், நீ தோற்று போயிட்டியான்னு அவங்க வீட்டு வாசலில் போய் கத்துறது, சண்டை போடுறது, அவங்க வருகிற பொழுது வருகிற வகையிலே விமான நிலையத்தில் இருந்து கோஷம் எழுப்புவது, அவர்களை பற்றி யாராவது சொன்னால் அவர்களிடத்தில் சண்டை போவது, எதற்கு கோபப்படுவது என்று கூட தெரியாத அளவிற்கு இருக்கலாமா? விளையாட்டை விளையாடுகிறவர்கள் தான் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் ஒரு ரசிகர்கள் என்கிற நிலையிலே தான் நின்று அதை பார்க்க வேண்டும். தன்னுடைய எதிர்கால கனவு என்ன, தன்னுடைய லட்சியம் என்ன என்கிற தெளிவு இல்லாத வரைக்கும் ஒரு இளைஞன் நாளை அவனை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து இன்றைக்கு இவன் ஒரு விளையாட்டு வீரனை கண்டு ரசிப்பது மாதிரி கொண்டாடுவது மாதிரி நாளைக்கு இவனை பல பேர் கொண்டாட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பவனாக இருக்க வேண்டும். நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள் தான் சொல்லுவார்கள், உங்களுடைய கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. எப்படி? கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தலைமுறைக்கு ஆட்டோகிராஃப் வாங்குகிற வழக்கம் இருக்கா தெரியல. ஏன்னா கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு செல்ஃபி எடுத்துடுறாங்க. அப்போல்லாம் பிரபலங்கள் யாரையாவது பார்த்தா அவங்ககிட்டக்க போய் ஃபோட்டோலாம் டக்குன்னு எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? அப்போ கேமரான்றது கொஞ்சம் அபூர்வமானது, அல்லது அதுக்குன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கேமராமேனோட போனால் தான் உண்டு. எல்லோர் கையிலும் செல்பேசி இருக்கிற மாதிரி அப்போ கேமரா கிடையாது. அப்போ அந்த பிரபலத்தை அவங்க பார்த்தாங்கிறதுக்கு சான்றாக ஒரு சின்ன ஆட்டோகிராஃப் நோட்டு இருக்கும், அதை அவங்ககிட்ட காட்டுவாங்க. அவங்க அன்புடன் உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டு அவங்க பேரை குறிப்பிட்டு எழுதி தேதியை போட்டு கைது போட்டு தருவாங்க. அதுக்கு ஆட்டோகிராஃப்னு பேர் இல்லைங்களா? இவர் சொல்கிறாரு, உங்கள் கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக மாற்றுங்கள். அப்படின்னா என்ன? இன்றைக்கி நம்ம சாதாரணமாக சிக்னேச்சர் தான் போடுறோம். பல பேர் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஆட்டோகிராஃப் பெறுகிற அளவிற்கு நீங்கள் உயர வேண்டும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் தானே அந்த விளையாட்டு வீரன் அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர தன்னை போல ஒரு சக ரசிகனிடத்தில் சண்டை போடுவது, ரசாபாசமாக மாற்றுவது என்றால் விளையாட்டை கூட எவ்வளவு தூரத்திலே வைத்து ரசிக்க வேண்டும் என்று தெரியாத தலைமுறையாக உருவாகிவிடக்கூடாது. பல விஷயங்களை ரசிக்கலாம், ஆனால் அது நம்மை கபலீகரம் செய்கிற அளவிற்கு முழுக்க முழுக்க அதனுடைய அடிமையாக மாறிவிடக்கூடாது. திரைப்படத்தில் நடிக்கிற கதாநாயகர்களையும் அப்படித்தான், கதாநாயகிகளையும் அப்படித்தான். ஒரு கல்லூரியில் பேசுகிறப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டேன். ஒரு போய் எழுந்து அஜித்து அப்படின்னா, இன்னொருத்த கடவுளே அப்படின்னு ஒருத்த கத்துறான். என்னை இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இன்னொரு பையன் விஜய் அப்படிங்கிறான். நடிகர்களை ரசிப்பது கொண்டாடுவது என்பது வேறு, ஆனால் அவர்கள் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சிலிர்த்து போய் கரவொலி எழுப்புவது என்பது வேறு. அப்போ தான் நான் கேட்டேன், உங்களுக்காக இரவு பகலாக உழைத்து சம்பாதித்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு எங்கெங்கோ வெளியில் சொல்ல முடியாதபடி அவமானப்பட்டு நீங்கள் நன்றாக வர வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறதே ஒரு ஜீவன் உங்கள் அப்பான்ற பேரில், உன்னுடைய உண்மையான கதாநாயகனாக உங்களுடைய அப்பா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றப்போ அந்த அரங்கமே அமைதி காத்தது. அப்பாவை ஹீரோவாக நினைக்கணும், ஹீரோவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்பாவும் இருக்கணும். ஹீரோன்னா பெரிய வெல் பில்ட் பாடியா நன்றாக நடித்து டூயட் பாடிக்கிட்டு அது இல்லை. தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தியாகம் செய்கிற ஒவ்வொரு தகப்பனும் மிகச்சிறந்த ஹீரோ தான், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களாக நாம் உருவாக வேண்டும், அப்படிப்பட்டவர்களை நம்முடைய முன்மாதிரியாக வைத்து வளர வேண்டுமே தவிர ஒரு விளையாட்டை விளையாட்டு என்கிற நிலையிலே நிறுத்தி ரசிப்பதற்கு கற்றுக்கொள்வதும் கலைகளுக்கு உரிய இடத்திலே வைத்து அதை பார்க்கிற பொழுதும் தான் நாம் பெறுகிற ஆனந்தத்தை, பெற வேண்டிய ஆனந்தத்தை பெற முடியுமே தவிர இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தான் வரவழைத்து கொள்வோம். விளையாட்டு வினையாகிவிடக்கூடாது. விளையாட்டு நமக்குள் வெற்றி பெறுகின்ற வேகத்தை தர வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.